அனைவருக்கும் வணக்கம். ஸ்பாரோடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் இந்த செயலி, அதாவது இந்த களஞ்சியம் ஆப் தற்போது முக்கியமான ஒரு அப்ளிகேஷனாக செயல்பட இருக்குது. அதனால் அனைத்து அரசு ஊழியர்களும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு அப்டேட்ஸாக நாங்கள் ஒவ்வொரு வீடியோவாக தனித்தனி வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க மேலே வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இந்த களஞ்சியம் ஆப்பை எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. லாகின் பண்ண பிறகு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னே களஞ்சியம் ஆப்பில் சிபிஎஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அதை எப்படி நம்ம களஞ்சியம் ஆப்லேயே பார்க்குறது, சிபிஎஸ் பேலன்ஸ் எப்படி களஞ்சியம் ஆப்பில் பார்க்குறதுன்னு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஜிபிஎஃப் பற்றி சொல்லலை. இப்போ இந்த வீடியோவில் ஜிபிஎஃப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜிபிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் ஜிபிஎஃப் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி லாகின் பண்ண பிறகு இந்த ஹோம் பேஜில் களஞ்சியம் ஆப்பை நீங்கள் லாகின் பண்ண பிறகு இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜிபிஎஃபோட பேலன்ஸ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சிபிஎஸ் பை ஜிபிஎஃப் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் அதில் உங்களுக்கு 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். ஃபஸ்ட் பிஎஃப் ரிக்வெஸ்ட், ரெண்டாவது பிஎஃப் சப்ஸ்கிரிப்ஷன் அண்டு பிஎஃப் பேலன்ஸ். இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷன் பிஎஃப் ரிக்வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஜிபிஎஃப் அட்வான்ஸ் தேவைப்படலாம், இல்லைனா ஜிபிஎஃப் பார்ட் ஃபைனல் தேவைப்படலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் ரிக்வெஸ்ட் நீங்கள் களஞ்சியம் ஆப் வழியாக நீங்கள் கொடுக்க முடியும். கொடுக்கும்போது அது உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டிடிஓ லெவலுக்கு போய் ஷோ ஆகும். அதுக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டு உங்களுக்கான பில்லை ப்ரிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கான ஆப்ஷன் தான் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்ப்போம். கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் தான் வரும். இதில் நம்ம ஆல்ரெடி ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தா இந்த பிளேஸில் நமக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஆக்ஷனை கிளிக் பண்ணி அந்த டீட்டெயிலை நம்மளால் பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம நியூவாக அப்ளை பண்ணுறோம்னா மேலே இருக்கக்கூடிய அப்ளை என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் ஷோ ஆகும். அதில் ஃபஸ்ட்டு வித்ட்ராவல் டைப் கேட்கும். அதில் டெம்பரவரி அட்வான்ஸாக அது பார்ட் ஃபைனலாக என்ன உங்களுடைய ஆப்ஷனோ அதை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கான காரணம் கேட்டிருக்கு. நீங்கள் எப்போதும் போல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க. ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்க போகிறீங்க. நான் இப்போ பார்ட் ஃபைனல் செலக்ட் பண்ணியிருக்கேன். அட்வான்ஸை செலக்ட் பண்ணால் அதுக்கேற்றப்பல ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ பார்ட் ஃபைனலை பொறுத்த வரைக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கப்பறம் கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் நம்மளால் எடிட் பண்ண முடியாது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் அமௌண்ட் கேட்டிருக்கோம். ஸ்டார் இருக்கிறதுலாம் முக்கியமான கொஸ்டின், அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ அதில் ரிக்வெஸ்ட் அமௌண்ட் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அந்த அமௌண்ட்டை நம்ம டைப் பண்ணுறோம். அவ்வளோதான். ஃபைனலாக அதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அது நமக்கு கம்பல்சரி கிடையாது. ஸோ அதை விட்டுருங்க. இப்போது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது உங்கள் டீட்டெயில்ஸ் அதில் உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களை பற்றின விவரம் அதில் ஷோ ஆகும். தேவைப்படுனா கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா இதெல்லாம் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் எல்லா டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ இது க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இப்போது ஃபைனலாக நம்ம என்ன கொடுக்கணும்னா வேலிட் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்டுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அது கம்பல்சரி கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட நீங்கள் பிடிஎஃபாக மாற்றி வச்சுருந்தீங்கன்னா அட்வான்ஸுக்கான அந்த அப்ளிகேஷன்லாம் பிடிஎஃபாக மாற்றி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் இது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் பிஎஃப்கான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக கீழே இருக்கக்கூடிய வேலிட் ரிக்வெஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா நமக்கு அப்ரூவல் குரூப் ஷோ ஆகும். நான் உங்களுக்கு காமிக்கல. அப்ரூவல் குரூப் ஷோ ஆகும். அந்த அப்ரூவல் குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போதும். சப்மிட் கொடுத்ததும் உங்களுடைய டிடிஓ லெவலுக்கு அது ஃபார்வர்ட் ஆகிடும். அப்புறம் நம்மளோட டிடிஓ லெவலில் அவங்க பார்த்துட்டு அதுக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்து நம்ம பில்லை ப்ரிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிஎஃப் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றின ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணும்போது அதில் நம்மளுடைய மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது ரிக்வெஸ்ட்டாக கொடுத்து அதை சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ அந்த ஆப்ஷன் நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். கிளிக் பண்ணதும் நமக்கு இந்த ஆப்ஷன் வருது. இதில் மேலே இருக்கக்கூடிய அப்ளை என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபிஎஃபாக என்ன இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறாப்புல வரும். ஜிபிஎஃப் என்ற ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா மந்த்லி நமக்கு பிடிக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் ஷோ ஆகுது. அதை நம்மளால் மாற்ற முடியாது. இது சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதுக்கும் கீழே பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் உங்களுடைய ஆப்ஷன் நீங்கள் அதில் டைப் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த அமௌண்ட்டை அதில் டைப் பண்ணிவிட்டு அதன் பிறகு கீழே இருக்கக்கூடிய வேலிட் ரிக்வெஸ்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம அப்ரூவல் குரூப்பை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுக்கும்போது அது எப்போதும் போல் டிடிஓ லெவலில் பார்த்துட்டு இது அவங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா அதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை அவங்க சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம 2 ஆப்ஷன் பார்த்துட்டோம். ஃபைனலாக 3வது ஆப்ஷன்
பிஎஃப் பேலன்ஸ் இந்த ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளுடைய ஜிபிஎஃப் பேலன்ஸ் அக்கௌண்ட் ஸ்லிப்பில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் ஸ்லிப்பில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து நமக்கு வந்து காட்டுது. ரெண்டாவது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெபாசிட் அண்டு ரீஃபண்டுக்கான அமௌண்ட் வந்து காமிக்குது. ஃபைனலாக இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா பிஎஃப் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நமக்கு இப்போ ஷோ ஆகுது. ஸோ இது போல் நம்ம இந்த கலைஞர் மேப்பை யூஸ் பண்ணி நம்மளுடைய இந்த பிஎஃப் பற்றின விவரங்களை வந்து எளிமையாக ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு வந்து நமக்கு இந்த கலைஞர் மேப் மிகவும் வந்து பயனுள்ளதாக இருக்குது. அதனால் வந்து எல்லா எம்ப்ளாய்க்கும் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. பே ஸ்லிப் எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் 2 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம இந்த கலைஞர் மேப்பை யூஸ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதில் மேலே வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி கலைஞர் மேப்பில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸாக வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். நன்றி.